ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றையிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த ஆத்ம நிஷ்டை வகுப்பு சுய அறிவில் நிலை பெறு அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. இப்ப இந்த சுய அறிவில் நிலை பெறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க இறைவன் அந்த தூய அறிவாக இருக்கிறான். தூய உணர்வாக இருக்கிறான். அது எல்லையில்லாத பேருணர்வு, பேரறிவு. அது பிரகாசிக்கிற ஊடகம் தான் இந்த உடலும் மனசும் அப்படிங்கிறத நம்ம அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இங்கிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு அருமையான ஊடகமா நம்மள நாம தயார்படுத்திக்கணும். நம்ம மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல நான் சாதாரண மனிதன், ஜீவன், இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன்ட்டு போய் அந்த விவகாரத்துல சிக்காம, அந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு அருமையான பாத்திரமாக நம்ம மாறணும். அதுதான் இந்த பிறவியின் உன்னதம் என்று இங்க ரிஷிகள் நமக்கு சொல்லித் தராங்க. இது பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய பரம்பரையில எங்களுடைய குருநாதர் வழியில கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இந்த அத்வைத வேதாந்த வகுப்பை தேடி வரீங்க. உங்களை நீங்க உணர்ந்து கொள்ளணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை உங்களோட நான் இந்த மாதிரி பகிர்ந்து கொள்றேன். பெரும்பாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அவங்கவுங்க செய்த புண்ணிய பலன் அடிப்படையில் தான் கிடைக்குங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுய அறிவில் விழித்திருக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இது வரைக்கும் தியானங்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. விதவிதமான தியானங்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அதுல அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்க. அப்படியே உங்களை மறந்துடுவீங்க இல்லையா? அப்படியே நான் தியானத்துல போயிட்டேங்க, என்னையே நான் மறந்துட்டேங்க. அப்புறம் கண்ணு விழிச்சு பார்க்கறேன், 1 மணி நேரம் ஆயிருக்குங்க, 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க அப்படின்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் அதை கேட்டிருக்கேன். என்கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. ஆனா இது தியானம் ஆகாது. அதெல்லாம் மன அமைதிக்கான ஒரு தாரணை என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி அந்த நிலைக்கு போலாம். ஆனா தன்னை இழந்து விடக்கூடாது. அதாவது அப்படி நீங்க உங்களை இழந்து ஒரு தியானத்துல இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் தூக்கமும் ஒன்றுதான். இப்ப நீ தூங்கும்போது உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்க முடியல. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க ராமசாமியா, குப்புசாமியா, கமலாவா, விமலாவா, கலெக்டரா, டாக்டரா எதுவுமே தெரியாம தான் தூங்குனீங்கன்னு நம்ம பலமுறை பேசியிருக்கிறேன். அப்படி நான் பேசுறத அப்படியே கடந்து போகக்கூடாது. அதுல ஏதோ ஆழமான விஷயத்த சொல்ல வராரு. அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறவங்க தான் மனித அறிவியல மகத்தானவர்களா பார்க்கிறோம். அதாவது இப்போ எந்த ஒரு ஜீவராசியும் ஒரு விஷயத்த சொன்னா அது காது இருக்கிறதுனால கேட்கும். அது புலன்கள் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் புரியும். ஆனா எந்த ஒரு மனிதன் அப்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை விசாரித்து பார்க்கிறானோ அவன் தான் விவேகி அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த முன்னிறுத்துறோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அதை கவனிக்கணும். அதுதான் இந்த விசேஷத்தன்மை இருக்கு, மனித பிறவியின் மகத்துவம் இருக்கு. அதைத்தான் நாம் பகுத்தறிவு என்று பேசுறோம். பகுத்தறிவு அப்படிங்கிறது ஏதோ கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல. நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தையும் நல்லது கெட்டதையும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலித்தனம் தான் பகுத்தறிவு. அப்ப இங்க இந்த சுய அறிவில் நிலை பெறு அப்படிங்கிற இந்த தியானம் சதா அந்த ஈஸ்வர நிகழ்வுல அந்த இறைத்தன்மையில இந்த உடல் மனம் என்ற கருவி அவனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கு. அப்போ இங்க இந்த உடலுங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இயக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணை திறந்தா காட்சிகள் தெரியுது, காதுகள் திறந்தா கேள்விகள் கேட்க முடியுது, நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். கேள்விகள் என்றால் ஹியரிங் சென்ஸ். அதாவது மற்றவங்க மூலமா நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு அறிவு வளருது. இது பேனா அப்படின்னு நான் சொன்ன உடனே, ஓ இதுதான் பேனாவா அப்படின்னு நீங்க சின்ன குழந்தையில கூட புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் எப்படி வருது? அந்த கேள்வி ஞானம், கேட்கின்ற ஞானம். பார்ப்பதினால இது ஒரு மல்லிகை மலர், ஒரு தாமரை பூன்னு நம்ம சொன்ன உடனே, ஓ தாமரை பூனா இப்படிதான் இருக்குமா, மல்லிகை பூனா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உங்களிடத்துல மிளிருது இல்லையா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? புலன்கள் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. கண்கள் பார்ப்பதினாலும், காதுகள் கேட்பதினாலும், நாக்கு சுவைப்பதினாலும்,
5 புலன்களின் அடிப்படையில இங்கே இறைத்தன்மை இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு சொல்றாங்க. அதுக்கான ஒரு கருவி தான் இந்த உடலும், மனமும். ஆனா இதை பயன்படுத்துபவன் ஈஸ்வரன் என்ற புரிதல் வரணும். ஏதோ நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அகங்காரமா மாறிடுது. அப்படிதான் நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் என்னுடைய செயல், நான் தான் செய்றேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கேன், அப்புறம் நான் செய்றேன், என்னுடைய திறமை அப்படின்னு நான் அந்த முந்திரி கொட்டை மாரி அந்த முன்னாடி நான போட்டுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு வந்து ஈகோ அப்படின்னு பேரு. அகங்காரம் என்று பெயர். அது எப்போ அழியுதோ அப்பதான் அவன் ஆத்மாவா பிரகாசிக்க முடியும். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவன் ஆத்மாவா மாற முடியாது. ஏன்னா ஆத்மா என்பது பரமன், பிரம்மம், பரமாத்மான்னு சாஸ்திரம் பேசுது, வேதம் சொல்லுது. நம்ம ரிஷிகளும் அதத்தான் சொல்றாங்க. அப்போ நம்ம இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த சுய அறிவிலேயே நிக்கிறது எப்படின்னு சொல்லி தரப்போறேன். இதெல்லாம் ரிஷிகளுடைய டெக்னிக்கு. இத நீங்க ஒவ்வொரு வாரமும் கத்துக்கிட்டு அதுல அப்டேட் ஆகணும். ஒரே நாள்ல அது வந்துராது. ஆனா பை பிராக்டிஸ். அதாவது நம்ம நடைமுறையில எப்படி வாழணும்? அந்த செயலும், சொல்லும் ஒரே மாரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லுகின்ற சாரம். அப்ப நம்ம இன்றைக்கு இந்த விஷயத்த நானு ஒரு சின்ன வகுப்பு மாரி எடுத்து, உங்களுக்கு அப்படியே சொல்லிக் குடுத்துட்டே போவேன். நீங்க அப்படியே கேட்கறது மட்டும் தான் செய்யணும். நான் சில கேள்விகள் கேட்கிற மாரி பேசுவேன். நீங்க எதுவும் பதில் சொல்லக்கூடாது. உள்ள இருந்து உங்க மனசு பதில் சொல்லும். நீங்க அமைதியா நான் சொல்றத மட்டும் கவனிங்க. ஆனா, இப்போ இந்த மாரி தியானத்துக்குள்ள கொண்டு போறாரே, அமைதியா இருக்க சொல்றாரே அப்படின்ட்டு கண்ண மூடிட்டு அப்படியே அமைதிக்குள்ள போயிடக்கூடாது. அந்த காது கேட்டுக்கிட்டே இருக்கிறத கவனிக்கணும். அந்த அமைதிய கவனிக்கணும். அமைதிக்கு போங்கன்னு சொல்றத விட நான் என்ன பண்ணுவேன்னா, சைலன்ஸ் ஆயிடுவேன். நான் பேசுறத நிறுத்திடுவேன். உடனே ஏதோ சொல்ல வர்றாரா, இல்ல பேச போறாரா அப்படின்னு கற்பனை பண்ணாம, அந்த அமைதிய ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ல, அதுதான் நான் அப்படின்னு உங்களுடைய சுய அறிவுல நிக்கிறது தான் இன்றைக்கு பிராக்டிஸ், பயிற்சி. இதுக்கு தான் இந்த ஏர்லி மார்னிங் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா, விவகாரத்துல இருக்கும்போது உங்க மனசு இதுல ஒத்துழைப்பு குடுக்காது. நெறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வேலைய வச்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்க. அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்து உடனே தியான வகுப்பு அட்டெண்ட் பண்றது. அல்லது வேற ஏதாவது ஒர்க்க பாதியிலே போட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. இப்படிதான் நம்ம மைண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கும். அதனால நானு எந்த நேரத்துல இத வைக்கலாம்? ஏர்லி மார்னிங் வச்சா மட்டும் தான் கொஞ்ச நேரமாவது உங்களால இத ஒதுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா, அதுலயும் நெறைய பேர் இப்பயும் ஏதாவது வேலைய வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிடுங்க. ஒவ்வொரு வாரம் அந்த வியாழக்கிழமை வகுப்புக்காக நீங்க வர்றவங்க 1/2 மணி நேரத்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு ஒதுக்குங்க. 24 மணி நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. வகுப்புக்கு போலாம். அமைதியா கவனிங்க. நான் சொல்றத மட்டும் கேட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். நடைமுறை அனுபவமா உண்டாகும். ஒவ்வொரு வாரமும் ஒரு மகா வாக்கியம் குடுப்பேன். அந்த மகா வாக்கியத்த நீங்க போடணும். மாடு வந்து வைக்கோலோ அல்லது அந்த புல்லோ உள்ள வச்சுக்கிட்டு அசைச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க வாய்க்குள்ள போட்டு. அசைக்க அசைக்க என்ன ஆகும்? அது நல்லா நறுங்கி அது உள்ள போய் ஜீரணம் ஆயிடும். அது மாரி நாமளும் இங்க வந்து அந்த மந்திரத்த போட போட நம்மள யாருன்னு அது காட்டிக் குடுத்துரும். அந்த மந்திரம் தான் ரிஷிகள் நமக்கு குடுத்த மிக உயரிய உபதேசங்களா நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பேரு வந்து மகா வாக்கியங்கள் என்று வேதம் போற்றுகிறது. ஏன்னா வாக்கியங்கள்னா கூட சாதாரண வாக்கியங்கள் கிடையாது. மகா வாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்த ரிஷிகள் நமக்கு குடுக்குறாங்க. அதுக்கான ஒரு கருவி, பாத்திரமா தான் நான் உங்க முன்னாடி வரேன். நீங்க அத கேட்டு அந்த நிலைய அடையணுங்கிறது தான் இங்க விஷயமே. வகுப்பு தொடங்குறேன். அமைதியான மனநிலையில நானு சொல்றதெல்லாம் கேட்டுட்டே வாங்க. முதல்ல ஓம்காரம், மங்களாச்சரணம். ஓம். ஓம். ஓம்.
சகனாவவது சகனௌ புனத்து சகவீர்யங் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது வேதத்தின் மிக முக்கியமான மகா மந்திரம். இதுல ஒரு உபதேசத்தை கொடுக்கின்ற குருவும் அந்த உபதேசத்தை கேட்கின்ற மாணவனும் ஒன்றே. ஒரே பொருள் இங்கு காண்பவனாகவும் காணப்படுகின்ற விஷயமாகவும் காட்சியாகவும் பரிணமிக்கிறது. அந்த அடிப்படையில இங்க ஒரு ஆசிரியரையும் மாணவரையும் அந்த ஏகத்துவமான பரம்பொருள் பாதுகாக்கட்டும். அந்த பாதுகாப்பின் மூலமாக இந்த உடலும் மனமும் உத்வேகம் பெறட்டும். உயரிய நோக்கத்துக்காக இந்த உடலும் மனமும் உபயோகப்படட்டும். அப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கின்ற என்னையும் மாணவர்களாக இருக்கிற உங்களையும் அந்த ஒரே பரம்பொருள் போஷிக்கட்டும். இதன் மூலமாக நமக்கான ஞானம், ஆற்றல், ஆனந்தம் உண்டாகட்டும். நாம் இருவரும் இணைந்து முழு முயற்சியுடன் செயல்படுவோமாக. நாம் செய்கின்ற இந்த சாதனையின் உற்சாகம் இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடியதாக அமையட்டுமாக. நாம் கற்ற ஞானம் பிரகாசமாக இருக்கட்டும். கற்றது வெறும் தகவல் மட்டுமல்ல, அது அனுபவ ஞானமாக மலரட்டும். நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருக்க வேண்டும். அமைதி, அமைதி, அமைதி. இப்ப இந்த அமைதி 3 முறை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்று 3 தடைகள் இந்த பிரபஞ்ச நிகழ்வுல இருக்கு. நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மனசும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது ஒத்துழைப்பு கொடுக்காம தடுக்கிறதுக்கு பேர் அத்தியாத்மிகம்னு பேர். நம்முடைய உடலும் மனசும் நமக்கு ஒத்துழைக்காது. ஏதேனும் ஒரு வகையில தடை பண்ணிடும். இன்னைக்கு எனக்கு தலைவலிக்குது, நான் தியானத்துக்கு வரல, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு இந்த கிளாஸ் போக முடியாது அப்படின்ட்டு உடம்பு ஒத்துழைக்காம, மனசு ஒத்துழைக்காம அதை தடை செய்வதற்கு பெயர் அத்தியாத்மிகம்னு பேரு. ஆனா நாம உடம்பும் மனசும் நல்லா தான் வச்சிருப்போம். ஆனா வெளி உறவுகள் தடுக்கும். உனக்கு வேற வேலை இல்லையா, தினமும் இதே பொழப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிற, வீட்டு வேலையை பாரு, அதை பாரு, இதை செய்யாத, அதை செய்யாதன்ட்டு நம்ம ஆன்மீக பாதையில பயணம் பண்ணுவதை தடை செய்வதற்காக வெளி உலகம் நமக்கு சில துன்பங்களை கொடுக்கும். அதுக்கு பேரு ஆதி பௌதிகம்னு பேரு. அப்படி வெளி உறவுகள் நம்முடைய உடல் மனம் இந்த தடைகளை மீறி இயற்கை சில விஷயங்களை நம்மளை செய்ய விடாது. அது தெய்வீக காரணங்கள். நம்முடைய பாவ கர்மாவின் அடிப்படையில நம்ம சில நல்லதை நோக்கி போனோம் அப்படின்னா இயற்கையே அதுக்கு முரணா இருந்து நம்மளை வழி நடத்த விடாது. ஏன்னா இப்ப இந்த கிளாஸை கேட்க வரீங்க, பவர் கட் ஆயிடும் அல்லது நெட்வொர்க் கட் ஆயிடும். நீங்க உள்ள நுழையலாம்னு நினைக்கும் போது இந்த மொபைல் ஆன்ல தான் இருக்கும், வைஃபை கனெக்ஷன் கனெக்ட்ல தான் இருக்கும், ஆனா உங்களால உள்ள வரவே முடியாது. இப்போ அது மாதிரி நிறைய பேர் வர முடியாம இருக்காங்க இல்லையா, அப்படி நடந்துரும். இதெல்லாம் இயற்கையினுடைய விளையாட்டு. அன்றைய காலகட்டங்கள்ல மழை, இடி, மின்னல், வேற ஏதாவது ஒரு இயற்கை பூகம்பம் இப்படியெல்லாம் மக்களை அதுல தொடர முடியாம தடுக்கிற மாதிரி இப்ப இன்றைக்கு டெக்னாலஜி நம்ம கையில இருந்துமே சில தடைகள் நம்மளை இதுல பயணம் பண்ண விடாம பண்ணிடுறதுதான் இந்த 3 தடைகள். இப்ப இந்த 3 முறை நம்ம சொல்லுகின்ற அமைதியின் மூலமாக அந்த தடைகளை நம்ம கடந்து இந்த பாடத்திட்டத்துல பயணிக்கிறதா இங்க விசேஷமா பார்க்கிறோம்.
அப்ப இன்றைக்கு நாம இந்த வகுப்புல ஏன் இப்படி இந்த ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னா, மனம் வந்து ஒருமுகப்பட்டு இந்த விஷயத்தை கேட்கும்போது தான் அதுல பயணம் பண்ண முடியும். இல்லன்னா பல தடைகள் மூலமா அத தகர்த்தெறிஞ்சிடும். அப்ப இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற மிக உயரிய மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம், அந்த விஷயம் உங்களுக்கு கேட்ட உடனே புரியும். ஆனா அத மனசுக்குள்ள அசை போடுங்க. மகா வாக்கியத்தை சொல்றேன். நான் அறியப்படும் பொருள் அல்ல. அறிகின்ற அறிவே நான். இவ்வளவுதான் விஷயம். இதேதான் மகா வாக்கியம். இன்னொரு டைம் சொல்றேன். நான் அறியப்படும் பொருள் அல்ல. அறிகின்ற அறிவே நான். இது ஒரு மிக உயரிய மகா வாக்கியம். அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்று என்னையே நான் உணர்கின்ற ஒரு உயரிய மகா வாக்கிய உபதேசம். நான் அறியப்படும் பொருள் அல்ல. அறிகின்ற அறிவே நான். இப்ப இத வந்து நீங்க மனசுக்குள்ள அமைதியா சொல்லிக்கங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க இல்லையா? முதல்ல நான் அறியப்படும் பொருள் அல்ல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைங்க. நான் அறியப்படும் பொருள் அல்ல. அறிகின்ற அறிவே நான். அறிகின்ற அறிவே நான். இப்போ இந்த உபதேசம் உங்களுக்குள்ள போகுது. போன உடனே இப்போ உங்க காது தானே கேட்டுச்சு இத. அப்ப இந்த காது கேட்ட உடனே, அப்ப நான் வந்து மத்தவங்களால பார்க்கக்கூடிய விஷயமா இல்லையே. நான் அறியக்கூடிய பொருள் இல்ல. ஆனா அனைத்தையும் அறிகின்ற அறிவாத்தான் நானே இருக்கிறேனா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க விசாரம் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றத கேட்கறது யாரு? இப்ப நான் இங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்த காது வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் யாரு? அந்த அறிகின்ற அறிவு தான் நான். அனைத்தையும் அறிகின்ற அறிவு தான் நான். இதுதான் சுய அறிவு. நமக்குள்ள இருக்கிற இந்த சுய அறிவுல தான் நம்ம எல்லாம் அறிகிறோம். அப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த உங்களால கேட்க முடியுது. உலகத்துல பல விஷயங்கள, காட்சிகள பார்க்க முடியுது அப்படிங்கிறது அந்த அறிவின் அதிஷ்டானத்துல நிகழுது. ஆனா நீங்க அந்த அறிவ கடந்து, அந்த அறிவ டாமினேட் பண்ணி, ஏதோ நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி நினைக்கிறதுக்கு பேரு தான் அகங்காரம். அந்த அகங்காரத்த இன்றைக்கு இருந்து நீங்க இறக்கி வச்சுட்டு, இப்ப இந்த வாரம் பூரா நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி என்ன? 24x7 பயிற்சி இப்ப நான் சொல்லி தர்றதெல்லாம். ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் பண்ணிட்டு போற தியானம் இல்ல. ஏதோ டைமுக்கு வந்தோம், தியானத்த பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாரி எல்லாம் இந்த கிளாஸ் கிடையாது. இது எப்படின்னா 24x7 ஒவ்வொன்னும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் சுவைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அதிஷ்டானத்துல இந்த உடலும், மனமும் எனக்கு உபயோகப்பட்டுட்டு இருக்கு. அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண அனுபவம். அப்ப அது ஈஸ்வர நிகழ்வுல இங்க அனைத்தையும் அறியும் அறிவாகவே நான் இருக்கிறேன். நான் அறியப்படுகின்ற பொருள் அல்ல. அறிகின்ற அறிவே நான். யோசனை பண்ணி பாருங்களேன். நாம வந்து இப்ப ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா யார் கேட்கிறா? நான் ஒரு விஷயத்த பார்க்கிறேன்னா யார் பார்க்கிறா? நான் ஒரு விஷயத்த சுவைக்கிறேன்னா யார் சுவைக்கிறா? பை பிராக்டிஸ். அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. இங்க நீங்க, நானுங்கிற பாடி மைண்ட் எல்லாம் அது இருக்கிறதுனால இயங்கிட்டு இருக்கு. இல்லன்னா இதுக்கு பேரு டெட் பாடி. ஜடப்பொருள். அவ்வளவுதான். இந்த ஜடம் வந்து, இந்த சடலம் வந்து ஒரு சக்தியில இயங்கிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் இங்க பரம்பொருள், பரமாத்மா, பிரம்மம், இறைவன், ஈஸ்வரன் அப்படின்னு பல பெயர்கள்ல நம்ம அழைக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேருணர்வு பிரகாசிக்கின்ற ஒரு ஊடகம், ஒரு உடலாக இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஒரு பயன்பாட்டில் இருக்குதுங்கிறதையும் பார்க்கணும்ல. சும்மா சராசரி மனிதன் மாரியோ, மிருகம் மாரியோ வந்தோம், நாமளும் சாப்பிட்டோம், தூங்குனோம், டாய்லெட் போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெத்துக்கிட்டோம், எல்லாம் வாழ்ந்தோம், சொத்து சுகம் சேர்த்துனோம், போய் சேர்ந்துட்டோம். என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க? அதுக்கல்ல இந்த வாழ்க்கை. இந்த உடலும், மனசும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேருணர்வுக்கு பயன்படக்கூடிய கருவி. அப்ப அது பயன்படுத்தும் போது அது எவ்வளவு பெரிய பர்பஸ்க்காக அதை கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதனுடைய பயன்பாட்டை நாம சரியா பயன்படுத்தணும்ல.
அதை பயன்படுத்த தெரியாம வாழுகின்றவன் வந்து அக்ஞானி, அறியாமை மனிதன். அவன் மனித உடல்ல வந்து வாழத் தெரியாம வாழ்ந்து உடம்ப விட்டுட்டு போறான். ஆனா எத்தனையோ கோடியில் ஒருத்தன் நான் எதுக்காக வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன், இந்த மனித உடலினுடைய பர்பஸ் என்ன, எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. நானும் அதே காரியத்தை செஞ்சு இந்த உலகத்துல நான் சாதிக்க போறது என்ன, அப்படி நான் சாதிச்ச விஷயத்தினால இந்த சமுதாயத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா கூட அதனால நான் என்ன அடைஞ்சேன், எனக்கு இந்த பிறவி பயன் பர்பஸா இருந்ததா, சந்தோஷத்தை அடைஞ்சதா, திருப்தி அடைஞ்சனா அப்படின்னா எத்தனை பேர் முடியும்? ஒருத்தருக்கும் முடியறது இல்ல. அப்ப இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கங்க. நான் அறியப்படும் பொருள் அல்ல, அறிகின்ற அறிவு அப்படின்னு அந்த தூய அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகமா இந்த உடம்பு மனசு இருக்கு. அதன் மூலமா இந்த உலகத்துக்கு ஏதோ உபயோகம் இருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம உள்ள உணரணும்ல. அப்ப அது பை பிராக்டிஸ் வர வரதான் நம்முடைய பர்பஸ் தெரியும். நம்ம வந்து எல்லாரையும் மாதிரியும் நாமளும் எழுந்தோம், காலையில பல்லு வேக வேகமா வளர்க்கணும், அப்புறம் குளிச்சுட்டோம், வேலைக்கு போயிட்டோம், சாயந்தரம் வந்து டயர்ட்ல தூங்கிட்டோம். இப்படியே வாழ்க்கை ஓடுறதுனால ஏதாவது பர்பஸ் இருக்கா? எல்லா ஜீவராசிகளும் அப்படிதான் வாழுது. கொஞ்சம் நம்ம மனிதன்கிறதுனால சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா செய்யறோம், மிருகங்கள் அதை செய்யாம வாழும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அது அல்ல வாழ்க்கைங்கிறத இங்க ரிஷிகள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அப்போ இந்த பாத்திரம், இந்த உடம்பு மனசுங்கிறது அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகமா இருக்கிறதுனால இதை வச்சு நீங்க என்னென்ன கேட்குறீங்க, என்னென்ன பாக்குறீங்க, என்னென்ன அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் அதற்கே உரித்தானது. நீங்க எதையுமே கொண்டு வரல, எதையுமே நீங்க கொண்டு போக போறதும் இல்லை. இந்த பாடி மைண்ட் வந்து எப்படி வந்ததோ அப்படியே போக போகுது. ஆனா அதனுடைய உபயோகம் இந்த உலகத்துக்கு எப்படி பயன்பட போகுது அப்படிங்கறது தான் இங்க சாதனை இருக்கு. அதை சாதிப்பது தான் இங்க இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம், மகோன்னதம் என்று ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய ரிஷி யாக்ஞவல்கியர்னு ஒரு ரிஷி இருக்காரு. அவர் சொல்றாரு, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யோ நிதித்யாசித்தவ்யா. இது உபநிடத மந்த்ரா. இப்போ இந்த ரிஷி யாக்ஞவல்கியர் நம்ம இடத்துல இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு, சமஸ்கிருதத்துல சொல்றாரு, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசித்தவ்யாங்கிறார். அப்படின்னா என்ன? அந்த ஆத்மாவை அறிந்து கொள், அதுவே போதும் அப்படின்னு தான் இதனுடைய ஒரே வரியில அர்த்தம். அந்த ஆத்மாவை தெரிந்து கொள், அதுவே போதும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல கேளு, சிரவணம். இரண்டாவது அந்த கேட்டவற்றை பற்றி சிந்தனை பண்ணு, சிந்தித்து பார், மனனம். மூன்றாவது அந்த கேட்டு சிந்தித்த விஷயத்திலே நிலை பெறு, அந்த சுய அறிவில் நிலை பெறு. இதைத்தான் சொல்ல வர்றாரு. ஆத்மாவாய் அறிந்து கொள், அது ஒன்றே போதும். ஆத்மா வா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசித்தவ்யா அப்படின்ட்டு யாக்ஞவல்கிய முனிவர் தன்னுடைய உபதேசத்தை முன்வைக்கிறார். இந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. அப்ப இங்க நீங்க பார்க்கும் எல்லாமே உங்களுடைய அந்த சுய அறிவுல தான் இங்க எல்லாம் அனுபவத்துக்கு வருது. நீங்க எதை வேணா பாருங்க, இந்த உலகத்துல என்ன காட்சிகளை வேணா பாருங்க. சூரியனே இருக்கட்டுமே, சூரியனையே காலையில எழுந்த உடனே பாக்குறீங்க, அது உங்களுடைய சுய அறிவுல தான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சூரியனே. அப்ப சுய அறிவில் அந்த சூரியன் தெரியுதுங்கிறதுனால சூரியன் வேறு, நீங்க வேறு இல்ல. நீங்க அறிகிறதுனால சூரியன் அறியப்படுகிறது. நீங்க அறிய முடியாம தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சூரியன் ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்க மனிதனா பிறக்காம ஒரு கல்லா பிறந்துட்டீங்க, ஒரு மண்ணா பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் இருக்கிறது தெரியுமா? தெரியவே தெரியாது. அல்லது நீங்க தூங்குறீங்க, நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டீங்க, ஆழ்ந்த உறக்கம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க, சூரியன் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. ஆனா நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூரியன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, இதைதான் சூரியன் சொல்றீங்க. அப்ப இதை தெரிந்து கொள்பவன், இதை அறிந்து கொள்பவன், இதை உணர்ந்து கொள்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. இந்த சூரியனை பார்க்கிறவன் யாரு? இந்த கண்ணு பாக்குதா? கிடையாது. கண் எப்படி பார்க்கும்? கண்ணுங்கிறது ஒரு கருவிதான். ஆனா அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு.
நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணமெல்லாம் உபநிடத வகுப்பு எடுக்கும்போது சொல்லுவேன். ஒரு பிணம் இருக்கு. அந்த பிணத்துல கண் இருக்குது. திறந்துகிட்டு தான் செத்து கிடக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் பார்க்காது. அதே பிணத்துக்கு காது இருக்குது. கேட்டுக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் கேட்காது. அப்போ அந்த பிணத்துல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அது இல்லாம போனதுனால அந்த பிணம் வந்து புலன்களை வச்சுக்கிட்டும் பயன் இல்லாம இருக்கு. அப்ப அதுக்கு பேரு என்ன? சடலம், ஜடம் என்று சொல்றோம். கண் இருந்தும் காண முடியவில்லை. காது இருந்தும் கேட்க முடியல. ஏன்? அதையெல்லாம் செய்யறதுக்கான ஒருத்தன் உள்ள இல்ல. அதனால கண் இருந்தும் பார்க்க முடியல, காது இருந்தும் கேட்க முடியல. இப்ப நமக்கு வந்து கண் இருந்தும் பார்க்கிறோம், காது இருந்தும் கேட்கிறோம். அப்ப நம்ம மூலமா நடக்கிற எல்லாமே, இந்த உடல பார்க்கிறேன், உலகத்த பார்க்கிறேன், அவன் சொல்றத கேட்கிறேன், இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு நீங்க என்ன வேணா கேளுங்க, என்ன வேணா பாருங்க. இதையெல்லாம் பார்ப்பவன் யாரோ அவனே பார்ப்பான். அவன் தான் பார்ப்பான். அத போய் பிராமணர்கள போய் பார்ப்பான், பார்ப்பான்னு சொல்றது இல்லைங்க சாஸ்திரம். சாஸ்திரம் வந்து பார்ப்பான் அப்படின்னு யார சொல்லுது? அந்த அறிவ, அந்த ஆத்மாவ சொல்லுது. அதனால எவனோ ஒருத்தன் அரைகுறையா சொல்லிட்டு இந்த பாப்பானுங்களே இப்படிதான்னா, அந்த பாப்பானுங்கிற பேரை வாங்கினவனே மிகப்பெரிய ரிஷி தான் பாப்பான். ஏன்னா யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் பாப்பான் தானே. அப்ப நீங்க எல்லாம் பாப்பான் தான், பார்க்கின்றவன் தான். அப்ப பார்க்கிறதுனால உங்கள பாப்பான்னு சொல்லிட்டானா, அது ஏன் நம்மள ஹர்ட் பண்ணுது? அந்த ஜாதி அபிமானம். அதாவது நான் பிராமணன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல நம்மள பாப்பான்னு சொல்றான்ட்டு நெறைய பேர் வருத்தப்படுறாங்கல்ல. அது எதுக்கு? நீ அத ஜாதிய பிடிச்சுக்கிறதுனால தானே அவன் பாப்பான்னு சொல்றனால நீ வருத்தப்படுற. ஆனா பாப்பான்ங்கிறது ஆத்மாவை குறிக்கின்ற சொல். அது ஆத்மாவை குறிக்கின்ற சொல். அதுதான் பாக்குது. அந்த புலனை வச்சுக்கிட்டு அந்த கண்ணு வழியா உலகத்த பாக்குது. இது இது இன்னதுன்னு பகுத்து அறியுது. அதுல என்ன இந்த உடலுக்கு தேவை அப்படின்னு தீர்மானிக்குது. அப்ப என்ன விஷயங்கள கேட்கணும், கேட்கக்கூடாது அப்படின்னு நம்மள புரிய வைக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ள சதா இயங்கிக் கொண்டிருக்கு. 24/7 அது இருந்துகிட்டே இருக்கு. அத நம்ப ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கணும். அப்ப இன்னைக்கு இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நிகழ்வுல பயணம் பண்ணுங்க. பார்க்கிறது நானே தான், கேட்கிறது நானே தான். அந்த தூய அறிவுல நான் இதெல்லாம் இந்த உடம்ப வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இருப்புனால இங்க எல்லாமே இருக்குது. இப்ப நான் வந்து இப்ப சூடா ஒரு காஃபி போட்டு குடிக்க போறேன். அப்ப இந்த காஃபிய போடுறது இந்த உடல வச்சு நானே போட்டு, இந்த நாக்க வச்சு நானே சுவைச்சு, ருசிச்சு, ரசிச்சு அனுபவிக்கிறேன். அப்ப இந்த புலன்கள் வந்து இந்த காஃபியினுடைய டேஸ்ட்ட, இந்த மூக்கு வந்து அந்த காஃபியினுடைய ஸ்மெல்ல அனுபவமாக்குது. அப்ப இதனால ஒரு ஆனந்தம் அந்த உடலுக்கும், மனசுக்கும் உண்டாகுது. அந்த காஃபி குடிக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சிற்றின்பம், ஒரு சிறிய இன்பம் கிடைக்குது. ஆனா இந்த அனுபவத்தை பெறுவது உண்மையில் இந்த உடலும், மனமும் என்ற கருவியாக இருந்தாலும், அதனுடைய அதிஷ்டானத்துல ஒரு அறிவு தான் அத அனுபவமாக்க இதை பயன்படுத்துது. அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு எப்ப புரியுதோ, அப்ப நீங்க எங்க காஃபி குடிக்கிறீங்க? அது குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அருமையா இருக்கும்ல? அப்ப ஒவ்வொரு செயலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் காஃபி சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இது மாரி ஒவ்வொரு செயலும் அது செஞ்சுகிட்டு இருக்கு இந்த ஊடகத்த பயன்படுத்தி. அப்ப இந்த உலகத்துக்கு அது இன்னும் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். அதன் போக்குல விடாம, நான் செய்றேன்ட்டு ஆணவத்துல ஆடி அழிஞ்சு போறவங்க தான் அதிகம். அப்ப அந்த மாரி அழிஞ்சு போற பாதையிலிருந்து விலகி, இங்க நான் ஒன்றும் செய்யல. எல்லாம் நிகழ்வுல அது செஞ்சுகிட்டு இருக்குன்ட்டு தன்னை முழுமையாக இந்த பாடி மைண்ட் அதுகிட்ட ஒப்படைக்கிறவன் அந்த அறிவா பிரகாசிக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு அனுபவமும் அந்த பேரறிவின் அனுபவம், பேருணர்வின் அனுபவம். அந்த அனுபவமே இறைவன் தான். அப்ப அவன் அந்த கருவியை கொண்டு அழகாக இந்த உலகத்தை வடிவமைக்கிறான். தன்னுடைய மனதிலையும், உடலையும் புலன்கள் மூலமாகவும், மனதின் மூலமாகவும் தன்னுடைய தேவைக்காக வடிவமைச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாத்திரம், ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இந்த உடலும், மனமும் என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்ப இன்றைக்கிருந்து நீங்க இந்த சுய அறிவில் நிலை பெறுவது என்பது எப்படின்னா, இப்ப நான் கேட்கிற விஷயங்க, நான் அறிகிற விஷயங்க, நான் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் யார் அறிகிறார்கள்? யார் கேட்கிறார்கள்? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க. அப்ப கேட்பவன், அறிபவன், பார்ப்பவன், சுவைப்பவன் எல்லாம் ஒருவனே. அவனே ஏகத்துவமான இறைவன், பரமன், பரமாத்மா என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க.
அப்ப இன்றைக்கு இந்த மகா வாக்கியத்தை நல்லா உள்ள அசைப்போடுங்க. நான் அறியப்படும் பொருள் அல்ல, அறிகின்ற அறிவே நான். நான் அறியப்படும் பொருள் அல்ல, அறிகின்ற அறிவே நான். இதுதாங்க இந்த வாரம் பூரா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. எப்பெல்லாம் மறந்துட்டீங்களோ, சாதாரண மனிதனா மாறிட்டீங்களோ, இம்மீடியட்டா இந்த மந்திரத்தை கையில் எடுத்துக்கங்க. இது மகா வாக்கியம். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். திருப்பி நீங்க அந்த ஈஸ்வர நிகழ்விலேயே, அந்த இருப்பிலேயே இருக்க முடியும். எல்லாம் செய்யலாம். ஆனா எதுவும் நீங்க செய்யல. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்துல இதை நடைமுறைப்படுத்துங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு அருமையான மகா மந்திரத்தோட, மகா வாக்கியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.